श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। साईं அனைவருக்கும் வணக்கம். கீழே வெற்றியருக்கு பேசுகிறேன். ஸ்ரீ சாய் சத்கரிதம்ங்கிற புத்தகத்திலேருந்து 30வது அத்தியாயத்தை நம்ம பார்க்கலாம். இந்த அத்தியாயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 3 பேருடைய அனுபவங்களை இதில் பதிவு செஞ்சுருக்காங்க. முதல்ல யாருன்னா காகாஜி வைத்யா அப்படிங்கிறவருடைய, 2வது ராகதாவை சேர்ந்த குஷால்சன், 3வது பம்பாயை சேர்ந்த ராம்கி, பம்பாயை சேர்ந்த பஞ்சாபி ராம்லால் அப்படிங்கிறவருடைய அவருடைய அனுபவங்களை இதில் பதிவு செஞ்சுருக்காங்க. இப்போது நம்ம ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல காகாஜி வைத்யா அப்படிங்கிறவர் எங்கே இருக்காருன்னா நாசிக் ஜில்லாவில் இருக்கார். அவர் ஒரு தேவி உபாசகர். சப்தஷ் ரிங்கி தேவி அப்படிங்கிற அந்த 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 தெய்வத்துடைய பேர் சப்தஷ் ரிங்கி தேவி. அந்த இறைக்கிட்ட தான் அவர் உபாசகராக இருக்கார். அவருக்கு என்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா, ஏதோ ஒரு மன கவலை அவருக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அவர் அந்த தேவி கிட்ட வேண்டுதல் வைக்கிறாரு. நான் உன்கிட்ட சேவை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் என்னுடைய மனக்குறையை நீ தீர்த்து வைக்கணும் அப்படின்னு அவர் மனமுருகி வேண்டிக்கிறாரு. அன்னைக்கு இரவு அந்த தெய்வம் அவருடைய கனவுல சொல்லுது, நீ போய் பாபாவை போய் பாரு அப்படின்னு. இவர் யார் அந்த பாபா அப்படின்னு கேட்குறதுக்குள்ளேயே அந்த கனவு கலங்கி போயிடுச்சு. அவர் தூக்கத்துலேருந்து விழிச்சதுக்கப்புறம் கடவுள் பாபான்னு சொல்கிறாங்களே, அது யாராக இருக்கும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். ஒருவேளை சிவனை தான் பாபான்னு சொல்கிறாங்க போல், அப்போது திரையம்பகத்திற்கு போய் திரையம்பகேஸ்வரரை போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவருடைய சொந்த இடத்துலேருந்து திரையம்பகத்திற்கு அவர் போகிறார். போய் ஒரு 10 நாள் தங்குறார். அங்கே தங்கி அங்கே அவருடைய வழிபாடு எப்படியோ அதே மாதிரி அவர் அந்த மந்திரம் சொல்கிறது, தவம் செய்கிறது எல்லாமே அவர் பண்ணால் கூட அவருடைய அந்த மனக்கவலையோ இல்லை மனதில் இருக்கக்கூடிய ஒரு பாரமோ குறையவே இல்லை. 10 நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, திரும்பி தன்னுடைய சொந்த ஊருக்கே வந்துடுறார். சொந்த ஊருக்கு வந்துட்டு திரும்பவும் அந்த தெய்வத்துக்கிட்ட முறையீடு செய்கிறாரு. என்னென்னா, நான் நீ சொன்ன மாதிரி அந்த திரையம்பகத்திற்கு போயிட்டு வந்தேன், எனக்கு எந்த தீர்வுமே கிடைக்கலையே அப்படின்னு ஒரு மனமுருகி ஒரு வேண்டுதல் வைக்கிறாரு. அன்றைக்கு இரவே அந்த தெய்வம் அவருடைய கனவுல சொல்லுது, நான் பாபான்னு சொன்னது நீயே திரையம்பகத்துக்கு போனேன், நான் சொன்னது சீரடி பாபாவை தான் உன்னை போய் பார்க்க சொன்னேன் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அந்த தெய்வம் மறைஞ்சு போயிடுது. ஸோ அது அந்த கனவுலேருந்து விழிச்சதுக்கப்புறம் சீரடி பாபான்னு யாரோ சொல்கிறாங்களே, அவர் எங்கே இருக்கார், அவர் எப்படி போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே சிந்தனை அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது. அந்த நேரத்தில் ஒருத்தர் அவரை தேடி வராங்க. அவர் யாருன்னு இவர் விசாரிச்சா அவரை என்ன சொல்கிறாரு, நான் சீரடியிலேருந்து வந்திருக்கேன், என்னுடைய பேர் ஷாமா, எங்கள் அம்மாவுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறதற்காக சப்தஸ்ரிங்கி தேவியை பார்க்குறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி காகாஜி வைத்யா கிட்ட சொல்கிறாரு. காகாஜி வைத்யாவுக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். நேற்று இரவு தான் தெய்வம் பாபா போய் பார்க்க சொல்லி இன்றைக்கி அதே சீரடியிலேருந்து ஒருத்தர் நம்மளோட அந்த கோவில் காணிக்கை செலுத்த வந்திருக்காங்களேங்கிறது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்புறம் என்ன ஆச்சு, 2 பேரும் சேர்ந்து அந்த இறைக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை செலுத்தினாங்க. செலுத்தி முடித்ததுக்கப்புறம் ஷாமாவோட காகாஜி வைத்யாவும் சீரடிக்கு புறப்பட்டாங்க. சீரடிக்கு போய் சேர்ந்தவுடனே பாபாவை போய் அவர் பார்க்குறார். அப்போது பாபா அவர்கிட்ட எந்த கேள்வியுமே கேட்கல, எதுவுமே பேசலை. வெறும் ஒரு தரிசனம் மட்டுமே இந்த சக்தி உபாசகருடைய மனதில் ஒரு ஆழமான ஒரு அமைதியையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கறத உணர முடிஞ்சுது. அவரால் நம்பவே முடியல. பாபா எதுவும் கேட்கல, என்னை பற்றி எதுவுமே விசாரிக்கலை, வெறும் தரிசனத்தினால மட்டுமே இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கிது அப்படிங்கிறது அவர் ரொம்ப சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொண்டார். அவர் சீரடியில் ஒரு 10 நாள் தங்கி இருந்துட்டு அப்புறம் பாபாவோட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவர் அந்த இடத்த விட்டு திரும்பி தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிடுறார். இது முதல் மனிதருடைய அனுபவம். இரண்டாவது மனிதருடைய அனுபவம் என்னென்னா,
ராகதாங்கிற இடத்த சேர்ந்த குஷால் சந்தை பற்றின ஒரு அனுபவம். ஒரு நாள் குஷால் சந்த், அதாவது கணவன் சொல்லும்போது என்ன ஒரு நம்பிக்கை பொதுவாக எல்லாருக்கும் இருக்குன்னா, விடியற்காலையில் வரக்கூடிய கனவு வந்து பலிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் பாபாவோட விஷயத்தில் அதுவுமே வந்து பொய்யா போகுது. பாபாவை பற்றிய கனவு எந்த நேரத்தில் வந்தாலும் அது வந்து பலிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே இந்த அத்தியாயம் நமக்கு ஏற்பட்டது. அது எப்படி அப்படின்னா, ஒரு நாள் மத்தியானம் வந்து குஷால் சந்த் சாப்பிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறார். அப்போ அப்படியே தன்னை மறந்து தூங்கிடுறார். அந்த தூக்கத்தில் பாபா வந்து கனவுல வரார். வந்து நீ என்னை வந்து பாரு, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதை கனவை பார்த்துட்டு இவர் கண் விழிக்கிறாரு. என்ன இது, பாபா வந்து நம்மளை கூப்பிடுறாரு, சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பும்போது அந்த குதிரை வண்டி அந்த இடத்துல இல்லை. அவர் கிளம்புறதுக்கான அந்த வண்டி அங்கே இல்லை. அவர் உடனே தன்னுடைய மகனை கூப்பிட்டு, வண்டி இல்லை, குதிரை வண்டி வந்த உடனே உன்னை வந்து பாபா வந்து பார்க்குறேங்கிற ஒரு தகவலை நீ கீரடிக்கு போய் பாபா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை அனுப்புகிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுது, அந்த அவருடைய மகன் வந்து போனாங்களே, அந்த மகன் வந்து திரும்பி வராங்க. யாரோட வராங்கன்னா, கீரடியில் இருக்கக்கூடிய காகா சாஹேப்ங்கிறவரோட குதிரை வண்டியில் வராரு. இவர் போய் ஆர்வத்தோடு கேட்குறாரு, இன்னும் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களேன்னு. அப்போது காகா சாஹேப் சொன்னாராம், மத்தியானம் திடீர்னு பாபா என்னை கூப்பிட்டு, குஷால் சந்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ போய் அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு என்னை தான் வந்து அனுப்புனார். கூட இந்த குதிரை வண்டி கொடுத்து அனுப்புனார். அதை எடுத்துகிட்டு நான் குதிரை வண்டி ஓட்டிகிட்டே வரேன். ஊர் எல்லையில் உங்களுடைய மகனை பார்த்தேன், அதனால் அவனையும் கூட்டிகிட்டு வந்தேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து பாபா போய் பார்க்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க. கீரடிக்கு காகா சாஹேப், குஷால் சந்த், அவருடைய மகன் 3 பேருமே பாபாவை போய் கீரடியில் பார்த்தாங்களாம். அவங்க எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியை வந்து உணர முடிஞ்சுது. பாபா யாரை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக கீரடிக்கு வருவாங்கங்கிறத நாம் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். 3வது என்னென்னா, பம்பாயில் இருந்த பஞ்சாபி ராம்லால் அப்படிங்கிற ஒரு பிராமணர். அவர் வந்து பாம்பேயில் வந்து இருக்கார். அவருடைய கனவுலேயும் வந்து பாபா வந்து வந்திருக்கார். ஆனால் அந்த பஞ்சாபி ராம்லாலுக்கு இதுக்கு முன்னாடி பாபாவை பார்த்ததே கிடையாது. அவர் யாருன்னு கூட தெரியாது. தூக்கத்தில் எழுந்ததுக்கப்புறம் நம்மளுடைய கனவில் யாரோ ஒரு பெரிய மகான் ஒருத்தர் வந்தாரே, அவர் வந்து நம்மளை பார்க்க சொன்னாரே, அவர் யார், எங்கே இருக்கார், எதுவுமே தெரியலையே அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து அவருடைய மனதுக்குள்ளே இருந்தது. அன்னைக்கு மாலை வந்து அவர் நடைப்பயிற்சி வந்து செஞ்சிட்டு இருக்கும்போது கடை வீதி வழியாக போகும்போது அந்த ஒரு கடையில் கனவுல பார்த்த ஒரு மனிதருடைய ஃபோட்டோ வந்து இருக்கிறத பார்த்தாரு. நம்ம கனவுல வந்த அதே மனிதர் அச்சலாக அப்படியே இருக்காரு. அப்போ இவர் யாருன்னு போய் கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த படம் வச்சிருக்கக்கூடிய வியாபாரிக்கிட்ட போய் கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறார், இவர் தான் சீரடி சாய்பாபா அப்படின்னு. அவர் எங்கே இருக்காருன்னு அந்த விலாசத்தை வாங்கிக்கிட்டு அன்னைக்கு இரவே சீரடிக்கு அவர் போகிறாரு. தன்னுடைய வாழ்நாள் முழுக்க, தன்னுடைய கடைசி நாள் வரைக்குமே அவர் சீரடியில் தங்கி பாபாவுக்கு சேவை செஞ்சிட்டு இருந்தார். இந்த 3 விஷயங்கள், 3 அனுபவங்கள் நமக்கு வந்து எதை வந்து காட்டுதுன்னா, பாபா மேலே நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கையும் அன்பும் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து அவர் நமக்குள்ளே எவ்வளோ நெருக்கத்தில் இருக்காருங்கிறத நாம் தெரிஞ்சிக்க முடியுது. இதுதான் இந்த 30வது அத்தியாயத்தில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.